ஹாய். இந்த கப்பல் இப்போ போய்கிட்டு இருக்கு. இது ரொம்ப பயங்கரமான இடம். இந்த இடத்துக்கு இதற்கு யாருமே வந்ததில்லை. இதுக்கு முன்னாடி அந்த 2 செட்டுமே அதோட திரும்பி போயிட்டாங்க. அந்த போயிட்டு இருக்காங்க. கண்ணு தெரிய மாட்டாங்கண்ணா. அவங்க 2 பேரும் மொக்க பசங்க தான். என்னெல்லாம் பண்றது? எங்களும் தைரியமும் இல்லை, எதுவும் இல்லை. இந்த இடத்துல நாங்களாம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். இது அரிய கண்டுபிடிக்கலாம். சூரர் இருக்கு. அவங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பாருங்க. இதாங்க பண்றாங்க. இந்த போட்ல வரவங்களுக்கு கேடயத்தை யூஸ் பண்ணவே தெரியல. இப்போ எங்க போட் ஏன் இவ்வளவு ஸ்பீடா எல்லாருக்கும் முன்னாடி போச்சுன்னா அதுக்கு ஒரு அரிய காரணம். அது என்னன்னா இதுதான் எங்க கேடயம். அங்க ஒரு கேடயம், இங்க ஒரு கேடயம். இந்த கேடயம் தான் பலமே இதுதான். காலில் துடுப்பு போடுறது மட்டும் இல்லை, கையிலையும் துடுப்பு போடணும். இது தெரியாதவங்க இங்கேயே இருந்து செத்து கூட போயிருக்காங்க. பல பேர் இங்க உயிரை விட்டுருக்காங்க. இந்த ஏரியில் எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க யாருக்கும் தெரியல. நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. நாங்க நிறைய பேர் உயிர் பழிச்சிட்டு பல அரிய விலங்குகள்லாம் இருக்கு. பாத்தீங்கன்னா பல்லி, பூரா, அட்டை, இந்த மாதிரி பெரிய பெரிய விலங்குகள்லாம் இருக்கு. கொசு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். கொசு கடிச்சா செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி கொசு இது. அடுத்து ஒரு போட் வருது. அதுல 3 வீரர்கள் வராங்க. விமல், விவேக், சீனி. 3 பேருமே திறமைசாலிகள். வாய்தான் கொஞ்சம் மகள். அதை பாத்தீங்கன்னா அதுதான் ஐஸ் வெள்ளையங்கிரி. வெள்ளையங்கிரி எடுங்க. அதான் நீங்க பார்த்து கொண்டு இருப்பது ஐஸ் வெள்ளையங்கிரி. இப்போ இந்த போட் கரையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. என்னுடைய 1 வார பயணம் முடியலை. ஆமா, 1 வார பயணம் முடியலை. வீட்டுக்கு போய் என் மனைவியை பார்க்கணும். என் மனைவி அப்பவே சொல்லுவா, கடல்ல போறதும் காதல் செய்யறதும் ஒண்ணு. உள்ள போனா திரும்பி வரவே முடியாது. முட்டிடுறாங்க. அங்க பாருங்க 2 பேரும் வண்டி ஓட தெரியாம முட்டிட்டு இருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சு கட் பண்ணி